Greetings aspirants, welcome to Kadigai Academy. நான் முருகன். இந்த ஒன் ஷார்ட் வீடியோ சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லெசன் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நியூரல் சிஸ்டம் பத்தி ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுவும் போய் பார்த்துருங்க. ஸோ இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம். அந்த சிஸ்டம் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்ல ஹார்மோன்ஸ் செக்ரேஷன்ஸ் மூலமா நடக்கும். அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாடியில 2 பாடி சிஸ்டம் அப்படின்றது வந்து கண்டினியூஸா வந்து பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணணும். அதுல ஒன்று நியூரல் சிஸ்டம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கெமிக்கல் சிஸ்டம். ஏன் நியூரல் சிஸ்டம் இந்த இடத்துல இல்லாம அடிஷ்னலா இருக்குன்றத இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நியூரல் சிஸ்டம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் லைவா இருக்கும். நர்வ் ஃபைபர்ஸ் வந்து டு நாட் இன்டர்வேட் ஆல் செல்ஸ் ஆஃப் த பாடி. அதனால செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாகவும் நடக்கணும். அதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் நடக்கணும். அது இந்த ஹார்மோன்ஸால நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம பாடியில இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்றது என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சம் கியூபாய்டல் அண்ட் காலம்னார் செல்ஸ் அது என்ன ஆகும்னா செக்ரேட்டரி நேச்சருக்கு வரும்போது நம்ம அதை எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் கிளான்ஸா மாறிடும். அப்படி எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் சொல்லும்போது எண்டோக்ரைன் அப்படின்னா டக்ஸ் இருக்காது, எக்ஸோக்ரைன்னா டக்ஸ் இருக்கும். ஸோ எண்டோக்ரைன் தங்களுடைய ப்ராடக்ட்ஸை டைரக்டா பிளட்ல வந்து செக்ரேட் பண்ணிடும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா செக்ரேட் பண்ணி எங்க பாடியில டார்கெட் ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஹார்மோன்ஸ் வந்து தங்களுடைய மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இந்த ஹார்மோன்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து நான் நியூட்ரியன் கெமிக்கல்ஸ் which act as a intercellular messengers and are produced in a trace amount. Okay, right. இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஹார்மோனும் ஒரு கிளாண்ட்ல இருந்து செக்ரேட் ஆகி அது எப்படி ஒரு பர்டிகுலர் செல்ஸை போய் எப்படி டார்கெட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெட்டபாலிசமை மாத்துது அப்படின்றது தான் இந்த லெசன். ஓகே, இந்த லெசனை படிக்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு எண்டோக்ரைன் கிளாண்டும் நம்ம பாடியில எங்க லொகேட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன டைப், பெப்டைடு ஹார்மோனா ஸ்டீராய்டு ஹார்மோனா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், அந்த ஹார்மோன்ஸ் வந்து எஸ்பெஷலி எந்த டார்கெட் செல்ஸை போயிட்டு டார்கெட் பண்ணி அந்த இடத்துல மெட்டபாலிசமை மாற்றும். அந்த ஹார்மோன் இன்டர்செல்லுலார் மெசஞ்சர்ஸ் மூலமா வந்து டிராவல் ஆகுதா இல்ல டைரக்டா வந்து நியூக்ளியஸ்ல போயிட்டு தன்னோட இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ லொகேஷன், ஹார்மோன் டைப், ஹார்மோன்ஸ்னுடைய பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், அதுல என்ன மாதிரியான டைப், இவ்வளவுதான். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கிளான்ஸை நம்ம 2 டைப்பா இந்த இடத்துல பிரிக்கலாம். அதாவது ஆர்கனைஸ்டு எண்டோக்ரைன் பாடிஸ் அப்படின்னும் அதுக்கப்புறம் அடிஷ்னல் எண்டோக்ரைன் கிளான்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்ரி, பீனியல், தைராய்டு, அட்ரினல், pancreas, parathyroid, thymus, gonads இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு. அதே மாதிரி நம்ம பாடியில வந்து சிலது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், லிவர், கிட்னி, ஹார்ட் இவங்களும் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. தேவைப்படும் போது இதுல வந்து இது பண்ணுவாங்க. இதுல இன்னொன்று நியூரோ எண்டோக்ரைன் அப்படின்றது நம்ம ஹைப்போதலாமஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான கிளான்ஸா நம்ம வந்து இனிஷியலா பார்க்க போறது ஹைப்போதலாமஸும் பிட்யூட்ரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ல இருந்து நீங்க ஹிப் ரீஜன் வரை இருக்கக்கூடிய கிளானுடைய லொகேஷன்ஸை இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து வரல, பட் அதுக்கு முன்னாடி வந்து டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டினும் வந்திருக்கு. சரி, ஹைப்போதலாமஸ் நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கும், டயன்செஃபலான். ஸோ ஃபோர் பிரைனுடைய ஒரு முக்கியமான பார்ட் இல்லையா. ஸோ அதனுடைய பேசல் பார்ட்ல தான் ஹைப்போதலாமஸ் வந்து இருக்கும். இதுல வந்து நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும். இந்த நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் தே கேன் செக்ரேட் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா பிட்யூட்ரி ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் 2 டைப்பு. அதுல ஒன்று ரிலீசிங் ஹார்மோன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரிலீசிங் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இது போயிட்டு பிட்யூட்ரியை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கொனடோட்ரோபினை ரிலீஸ் பண்ணும். அதே நேரத்துல சொமேட்டோஸ்டாட்டின் அப்படின்றது ஹைப்போதலாமஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி இது பிட்யூட்ரில இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய குரோத் ஹார்மோனை வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ஹைப்போதலாமஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ்
பிட்யூட்டரி போய் ரீச் ஆகிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டீரியர் ஆன்டீரியர் பார்ட்ல, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு டைரக்டா போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமா போய் ரீச் ஆகும். அதுவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரினா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சான் மூலமா டைரக்டா வந்து நியூரல் ரெகுலேஷன் மூலமா கனெக்ட் ஆகும். ஸோ இதில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹைப்போதாலமஸ்னுடைய ஆன்டீரியர் போர்ஷன் ஒரு போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு. போர்ட்டல் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் பிளட் வெசல்ஸ். அதிலிருந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும். ஆனா போஸ்டீரியர் பிட்யூட்டரி டைரக்டா ஒரே சிங்கிள் நியூரான் மூலமா போஸ்டீரியர் பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ மூணே பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எங்க லொகேட் ஆயிருக்கு, எத்தனை டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கும், ரிலீசிங் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இன்ஹிபிட்டார் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள் என்ன. லாஸ்ட் பாயிண்ட், எப்படி வந்து ஹைப்போதலாமிக் ஹார்மோன் பிட்யூட்டரி போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் லொகேட் ஆயிருக்கிற இடம் செல்லா டர்சிகா. ஸோ ஹைப்போதலாமஸோட ஒரு ஸ்டாக்கோட அட்டாச்சா இருக்கும். இதை அடினோ ஹைப்போஃபைசிஸ், நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு அனாட்டமிக்கலா நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். இதுல அடினோ ஹைப்போஃபைசிஸ்ல மட்டும் நம்ம டூ பார்ட்ஸ் இருக்கு, பாஸ் டிஸ்டலிஸ், பாஸ் இன்டர்மீடியட். இதுல டிஸ்டலிஸ் ரீஜன்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹார்மோன்ஸ் இருக்கும். growth hormone, prolactin, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, luteinizing hormone, follicular stimulating hormone. இது எல்லாமே வந்து இருக்கும் 6 ஹார்மோன். அதே மாதிரி பார்ஸ் இன்டர்மீடியால இருக்கக்கூடிய ஒரே ஹார்மோன் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன்ஸ்ல இந்த பார்ஸ் இன்டர்மீடியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஸ் டிஸ்டலிஸோடவே என்ன ஆயிட்டு இருக்கும், இந்த இடத்துல மெர்ஜ் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ். அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அந்த போஸ்டீரியர்ல அது பார்ஸ் நர்வோசான்னு சொல்றோம். இது போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ பார்ஸ் நர்வோசா, போஸ்டீரியர் பிட்யூட்டரி, நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஸ்டோர் அண்ட் ரிலீஸ்ன்னு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோர், நாட் செக்ரேட்டட். ஸ்டோர் அண்ட் ரிலீஸ் two hormones called oxytocin and vasopressin, which are actually synthesized by hypothalamus. இதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம். ஏன்னா வேசோப்ரெசினும் ஆக்சிடோசினும் ஆக்சுவலா சிந்தசைஸ் ஆகிற இடம் ஹைப்போதலாமஸ். ஸ்டோர் ஆகி ரிலீஸ் ஆகிற இடம் தான் பிட்யூட்டரி. பட் என்ன சொல்லுவாங்கன்னா மாத்தி கொடுப்பாங்க. இது வந்து ஆக்சிடோசினும் வேசோப்ரெசினும் பிட்யூட்டரியிலேயே சிந்தசிஸ் ஆகி அங்கிருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ஓகே ரைட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல பார்ஸ் டிஸ்டலிஸ்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய growth ஹார்மோனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். growth ஹார்மோன் அப்படின்றது நம்ம பாடியில growth-ஐ டிசைட் பண்றது. சில நேரங்கள்ல ஒரு அப்நார்மல் growth-ஐ வந்து கைகான்டிசமா வந்து உருவாகிறதுக்கும், அதே நேரத்துல அது லோவா செக்ரேட் ஆகும்போது ஸ்டண்டட் growth, குறைவான வளர்ச்சியும் டார்பிசத்தையும் இந்த ஹார்மோன் வந்து உருவாக்கும். அப்போ சரியான அளவுல உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோலாக்டின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்னா த growth ஆஃப் தி மெமரி கிளாண்ட் அண்ட் மில்க் வந்து ஃபார்மேஷனுக்கும் இந்த ஹார்மோன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ரொம்ப சிம்பிள், தைராய்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஏசிடிஹெச் அப்படின்றது வந்து இந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் கால்டு குளுக்கோகார்டிகைட்ஸ். நமக்கு தெரியும் குளுக்கோகார்டிகைட்ஸ்னு சொல்லக்கூடிய சில ஹார்மோன்ஸ் ஓகே அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடியதா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை இந்த ஏசிடிஹெச் வந்து போய் ஸ்டிமுலேட் பண்ணும். அண்ட் எல்ஹெச்எஃப்எஸ்ஹெச்ன்றது வந்து கொனடல் ஆக்டிவிட்டியை வந்து ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்த கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல குறிப்பா மேல்ல எல்ஹெச்னுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் லெடிக் செல்ஸ்ல இருந்து ஆண்ட்ரோஜன் லைக் நமக்கு தெரியும் அந்த ஆண்ட்ரோஜன் அப்படின்றது டெஸ்டோஸ்டிரான் மாதிரியான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி எஃப்எஸ்ஹெச் மேல்ஸ்ல எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸை ரெகுலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபீமேல்ஸ்ல எல்ஹெச்னுடைய வேலை என்னன்னா ஓவிலேஷனை இன்டியூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கார்பஸ் லூட்டியமை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்றது எல்ஹெச். எஃப்எஸ்ஹெச்னுடைய ரோல் ஃபீமேல்ஸ்ல என்ன இருக்குன்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவரியன் ஃபாலிக்கல். ஸோ ஓவரியன் ஃபாலிக்கல்னுடைய growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் எஃப்எஸ்ஹெச் வந்து தேவை. இது எல்லாமே பார்ஸ் டிஸ்டலிஸ். இப்போ ஃபாஸ்ட் இன்டர்மீடியால இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய
மெலனோட்டின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படி MSH அப்படின்றது மெலனோசைட்ஸ் மேல ஆக்ட் ஆகும்போது அங்கிருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலனின் செக்ரேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். அந்த செல்ஸை ரெகுலேட் பண்ணும்போது ஸ்கின்னுடைய பிக்மெண்டேஷனை ரெகுலேட் பண்ணும். ஓகே, இது வந்து மெலனோ ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய ரோல். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடோசினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் பாடி, ஓகே, அவர் பாடி அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் தேர் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஃபீமேல்ஸ்ல விகோரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் அட் த டைம் ஆஃப் சைல்ட் பர்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அந்த பார்ச்சுவேஷனை பத்தி படிச்சிருப்போம். அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய மெயோமெட்ரியம் லேயர்ல வந்து சில ஸ்மூத் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது அது வந்து சிக்னல்ஸை வந்து ஹைப்போதாலமஸ்க்கு ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணி இன்னும் வைகரஸான growth வர 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 அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த பர்த் கெனால் ஓப்பன் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஆக்சிடோசின் அப்படின்றது இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் மெமரி கிளாண்ட். இந்த லைனும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்லயோ இல்லை டைரக்டா இந்த மாதிரி மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் மெமரி கிளாண்டுக்கு எந்த ஹார்மோன் தேவைன்னு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வேசோப்ரெசின் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்னி நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்லேயே படிச்சிருப்போம். ஸோ இது வந்து மெயின்லி கிட்னி மேலே ஆக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எலக்ட்ரோலைட்டை ரீஅப்சார்ப் பண்ணி குறிப்பா டிஸ்டில் டியூபியூல்ஸ்ல இது பண்ணும்போது வாட்டர்னுடைய அளவு வந்து யூரின் வழியா ரிலீஸ் ஆகுறது குறையும். அந்த யூரின் வழியா வாட்டர் ரிலீஸ் ஆகுற ப்ராசஸ் பேரு டயூரிசிஸ். அது இது கண்ட்ரோல் பண்றதால இதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் நம்ம பீனியல் கிளாண்ட் பார்க்கலாம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கும்? டார்சல் சைட் ஆஃப் தி ஃபோர் பிரெயின். இது வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து 24 ஹவர். ஸோ இந்த டயோனல் ரிதம் நம்ம பாடியில மெயின்டைன் பண்றதுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப் வேக் சைக்கிள், பாடி டெம்பரேச்சர் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஹார்மோன் வந்து தேவை. இது இல்லாம நம்மளுடைய மெட்டபாலிசமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இருக்கட்டும், பிக்மெண்டேஷன், மென்சுவல் சைக்கிள், அதுக்கப்புறம் அவர் பாடியினுடைய டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டி, இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு மெலட்டோனின் வேணும். அது செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்ட் தான் பீனியல். அடுத்து நம்ம தைராய்டு பத்தி பேசலாம். தைராய்டுல 2 லோப் இருக்கும். எங்க லொக்கேட் ஆயிருக்கும்னா ட்ரக்கியானுடைய 2 சைட்லயும் இருக்கும். ஸோ இந்த 2 லோபுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, ஒரு தின் ஃபிளாப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ்துமஸால இன்டர் கனெக்டடா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து தைராய்டு கிளாண்ட்ல ஃபாலிகல்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ்னு 2 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. இதுல ஃபாலிகுலர் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்க்ளோசிங் எ கேவிட்டி. இதுல ஃபாலிகுலர் செல்ஸ்னுடைய ரோல் என்னன்னா 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஒன்னு வந்து தைராக்சின் T4, இன்னொன்னு ட்ரை அயோடோ தைரோனின்னு சொல்லக்கூடிய T3. இந்த 2 ஹார்மோனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட் தேவை, அது அயோடின். இது இருக்கும்போது இந்த தைராய்டுல இருந்து இந்த ஹார்மோன் செக்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒருவேளை அயோடினுடைய டெஃபிஷியன்சி நம்மளுடைய டயட்ல இருந்தா அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம்ன்ற பிரச்சனை வரும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு தைராய்டு வந்து செக்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாம தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆயிடும். அந்த கண்டிஷனுக்கு பேரு காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஹைப்போதைராய்டிசம் ஒருவேளை பிரெக்னன்சி டைம்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபியூட்டலினுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு ரொம்ப டிஃபெக்டிவா இருக்கும். அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் growth ஆஃப் தி பேபி பாடி வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப ஸ்டண்டடா இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேரு கிரிட்டினிசம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம டார்பிசம் வேற, கிரிட்டினிசம் வேற. கிரிட்டினிசமும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டண்டட் growth தான். ஆனா அது எதனால வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல தைராய்டு ஆகும். அது மட்டும் இல்லாம மென்டல் ரிட்டார்டேஷன், லோ இன்டெலிஜென்ஸ் பர்சன்ஸ், அப்நார்மல் ஸ்கின், டெஃப் மியூட்டிசம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த தைராய்டினுடைய டெஃபிஷியன்சி ஒரு பிரெக்னன்சி உமனுக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு வரும். இதெல்லாம் அப்படியே கட் காப்பி பண்ணி கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம ஹைப்போதைராய்டிசமா இருக்கும்போது மென்சுரல் சைக்கிள்ல இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சரியான டேட்ல வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரான சைக்கிள்ஸ் வந்து நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரங்கள்ல தைராய்டு கிளாண்ட்ல கேன்சர் ஏற்படும் போது அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்ல நோடல் டெவலப்மெண்ட் நடக்கும். அதனால என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன் வந்து அப்நார்மல்ல ஹை லெவல்ல செக்ரேட் ஆகும். அந்த கண்டிஷனுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது பல வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, ரைட்.
ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸோப்தால்மிக் காய்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க புக்ல இருக்கும். ஸோ அதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட்டை வந்து ரெகுலேட் பண்றது. அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும், எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்கும். அடுத்து வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷனுக்கும் இது தேவை. கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்ஸ்னுடைய மெட்டபாலிசமுக்கு இந்த ஹார்மோன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அதுக்கு பேரு தைரோகால்சிட்டோனின். இது வந்து பிளட் கால்சியம் லெவல என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணும். ஓகே, ஆக்சுவலா இது இன்க்ரீஸ் பண்ணும் கால்சியம் லெவல. நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இன்னொன்று வந்து டிக்ரீஸ் பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இட் இன்க்ரீஸ் தி பிளட் கால்சியம் லெவல், அதாவது பாராதைராய்டு ஹார்மோன். அப்போ இந்த இடத்துல இந்த தைரோகால்சிட்டோனினுடைய ரோல் என்ன? கால்சியம் லெவலை ரெடியூஸ் பண்ணுது. அதனால தைரோகால்சிட்டின் வந்து ஹைப்போ கால்சிட்டோனின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஹைப்போ கால்சியமிக் ஹார்மோன், ரொம்ப குறைவான அளவுல கால்சியம் வந்து இருக்கும். ஆனா பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்றது நமக்கு தெரியும், தைராய்டினுடைய 2 பேக் சைட்ல இருக்கக்கூடிய 2 லோப்ல இருக்கக்கூடிய இன்னொரு 2 டைனியான கிளான்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த பாராதைராய்டு கிளாண்ட் செக்ரேட் பண்ற ஹார்மோன் வந்து பெப்டைடு ஹார்மோன். அதுதான் பாராதைராய்டு ஹார்மோன். இது கால்சியம் லெவல ரெகுலேட் பண்ணும். எப்படி ரெகுலேட் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்றதால ரெகுலேட் பண்ணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போன்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியமை டிசொல்யூஷன் அண்ட் டீமினரலைசேஷன் மூலமாகவும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரீனல் டியூபியூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியமை ரீஅப்சார்ப் பண்றதாலையும், அதுக்கடுத்து லாஸ்டா டைஜஷன் ஃபுட்ல இருந்தும் இந்த கால்சியம் வந்து பிளட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த பிடிஹெச்ன்றது ஒரு ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தைரோ கால்சிட்டோன்ன்றது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர், இது தைராய்டு. ஆனா தைரோ கால்சிட்டோனின் வந்து ஹைப்போ கால்சிட்டோனின் அப்படின்றது சொல்லலாம். அதாவது ஹைப்பர்ன்றது நம்ம இந்த இடத்துல பாராதைராய்டு அப்படின்னா, ஹைப்போ கால்சியமிக் ஹார்மோன் அப்படின்னா இந்த இடத்துல டிசிடி, அதாவது தைரோ கால்சிட் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இந்த 2 ஹார்மோனும் ஒரு சேர கால்சியம் மெட்டபாலிசம்ல இன்வால்வ் ஆகும். அடுத்து தைமஸ். நமக்கு தெரியும் இது வந்து ஒரு லோபுலார் ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய லங்ஸ்க்கு வந்து 2 லங்ஸ்க்கும் பின்னாடி ஸ்டெர்னம்னுடைய முன்னாடி சைட்ல ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அவோட்டாவுக்கு வென்ட்ரல் சைட்ல இருக்கும். இந்த லொகேஷனை கேட்கலாங்க, அதனால தான் நான் லொகேஷன் முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து தைமஸ்னுடைய முக்கியமான ரோல் என்னன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை பில்ட் பண்றது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற மாதிரி இந்த தைமஸ்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு பெப்டைடு ஹார்மோனுக்கு தைமோசின் அப்படின்னு பேரு. இதனுடைய ரோல் ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா டி லிம்போசிட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கும் அதன் மூலமா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுக்கும். ஓகே, தைமோசினுடைய இன்னொரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமோரல் இம்யூனிட்டியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷனுக்கும் இது தேவை. ஸோ இது கொஸ்டினா கேட்கலாம், எப்பவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஹியூமோரல் இம்யூனிட்டினா ஆன்டிபாடி சம்பந்தப்பட்டது, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா டி லிம்போசைட் சம்பந்தப்பட்டது. ஓகே, ஸோ தைமஸ் வந்து நம்மளுடைய ஓல்டு பீப்புள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதனால தான் இதனுடைய அளவு குறையும். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்ட் வந்து பிறந்து பியூபர்ட்டி வரையுமே இதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆஃப்டர் பியூபர்ட்டி இதனுடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதனால தான் ஓல்டர் பீப்புள் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் அப்படின்றது எங்க லொக்கேட் ஆயிருக்கும்? கிட்னியினுடைய ஆன்டீரியர் பார்ட்ல இருக்கும். ஸோ 2 கிட்னிக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு, அட்ரினல் மெடுலா, அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸ் அவுட்டர்ல இருக்கும், அட்ரினல் மெடுலா உள்ள இருக்கும். தெரியும் இந்த இடத்துல திஸ் இஸ் கார்டெக்ஸ் அண்ட் திஸ் இஸ் அட்ரினல் மெடுலா. ஓகேவா? ரைட். ஸோ இந்த அட்ரினல் மெடுலால இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸை நம்ம கேட்டிகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அட்ரினலின், நார் அட்ரினலின், இல்லைன்னா வந்து எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின் அப்படின்னு பிரிப்போம். அட்ரினலின், நார் அட்ரினலின் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து தே ஆர் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் டூரிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதனால இந்த ஹார்மோன்ஸை எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ், ஃபைட் அண்ட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட அவசர காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா அந்த அவசர காலகட்டத்தில் நம்மளுடைய அலர்ட்னஸை இன்க்ரீஸ் பண்றது,
பிப்புலரி டைலேஷன் நடக்கிறது, பைலோ எரெக்ஷன், ஸ்வெட்டிங், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே வந்து சிம்டம்ஸ் எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நடக்கும். இந்த 2 ஹார்மோன்ஸுமே ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ நம்மளுடைய ஹார்ட் கான்ட்ராக்ஷன் நம்மளுடைய இன்க்ரீஸ் பண்ணி ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கும். ஸோ இது 3 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் தி ஹார்ட் பீட், ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ கெட்டகோலமைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்னொரு முக்கியமான ரோல் இருக்கு. என்ன ஆகும்னா, குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, அது மட்டும் இல்லாம லிப்பிட் புரோட்டீனுடைய பிரேக் டவுனுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே மெடுலரி ஹார்மோன். அடுத்து நம்ம கார்டெக்ஸ் ரீஜனை 3 லேயரா பிரிக்கலாம். ஜோனா ரெட்டிகுலாரிஸ், ஜோனா ஃபெசிகுலேட்டா அண்ட் ஜோனா குளோமெருலோசா. இந்த மாதிரி 3 லேயர்ஸா பிரிக்கலாம். இதுல அடினல் கார்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அதுல கார்டிகாய்ட்ஸ். ஸோ கார்டிகாய்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். ஓகே, நம்ம ஜென்ரலா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பண்ணக்கூடியது கார்டிகாய்ட்ஸ், அதுவும் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் கார்டிசோல். இந்த கார்டிசோலினுடைய ரோல் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து சாரி ஓகே ஓகே ஜென்ரலா வந்து கார்டிகாய்ட்ஸ்ல நம்ம குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. இன்னொரு டைப் ஆஃப் கார்டிகாய்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்டோஸ்டிரான். இது வந்து வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து குளுக்கோ கார்டிகாய்டு வந்து ஜென்ரலா குளுக்கோ நியோஜெனிசிஸ். இந்த இந்த வேர்டு நம்ம திரும்பவும் பார்ப்போம். அதனால வந்து இது நம்ம pancreas பத்தி படிக்கும் போது நான் சொல்றேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, குளுக்கோ கார்டிகாய்டு கேன் ஸ்டிமுலேட் gluconeogenesis, lipolysis and proteolysis, and it also inhibits cellular uptake and utilization of amino acid. ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினா வரலாங்க. அடினல் கார்டெக்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம், திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஸோ கார்டிசோல் அப்படின்றது வந்து இட் இஸ் இன்வால்வ்ட் இன் மெயின்டைனிங் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ குளுக்கோ கார்டிகாய்டில் குறிப்பாக கார்டிசோல் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இம்யூன் சிஸ்டமை வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ கார்டிசோலினுடைய இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஆர்பிசி ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஆல்டோஸ்டிரானுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ரீஅப்சார்ப்ஷனும் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனும் அதே நேரத்தில் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பேட் அயான்ஸ் எக்ஸ்கிரீஷனுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்டோஸ்டிரானுடைய இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, பாடி ஃப்ளூயிடி வால்யூமை மெயின்டைன் பண்ணுறது, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இதனுடைய வேலையாக இருக்கும். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆல்டோஸ்டிரானுக்கும் கார்டிசோலுக்கும் எது எந்த டைப் ஆஃப் ஹார்மோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோ கார்டிகாய்டு அப்படின்னா கார்டிசோல், மினரலோ கார்டிகாய்டுனா ஆல்டோஸ்டிரான் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சில ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் கூட அடினல் கார்டெக்ஸ்ல இருந்து செக்ரேட் ஆகும், நாட் மெடுலா கார்டெக்ஸ். ஓகே, அந்த ஹார்மோன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, growth ஆஃப் ஆக்சியல் ஹேர், pubic ஹேர், ஃபேஷியல் ஹேர் during pubertyன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து pancreas. ஸோ pancreas வந்து இட்ஸ் ஏ காம்போசிட் கிளாண்ட். இது வந்து நமக்கு தெரியும், எக்ஸோக்ரைன் ஆக்டிவிட்டி இருக்கும், எண்டோக்ரைன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதுல எண்டோக்ரைன் அப்படின்றது வந்து ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் அப்படின்ற போர்ஷன் நம்ம சொல்லலாம். இதுல 1 to 2 மில்லியன் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமான ஒரு செக்ரேட்டரி ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகும். கிட்டத்தட்ட 1 to 2% ஆஃப் pancreatic டிஷ்யூன்றது ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ல இருக்கும். இதுல இந்த டிஷ்யூல 2 முக்கியமான செல் இருக்கும், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா செல் குளுக்கோகானையும் பீட்டா செல் இன்சுலினும் செக்ரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் குளுக்கோகானை பார்க்கலாம். இது ஒரு பெப்டைட் ஹார்மோன். இது வந்து நம்மளுடைய நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஜென்ரலா இது வந்து ஒரு ஹைப்பர் கிளைசிமிக். அப்படின்னா குளுக்கோஸ் லெவலை பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா, இது லிவர் செல்ஸ் ஹெப்படோசைட்ஸ் மேல போய் ஆக்ட் ஆகி கிளைகோ ஜினோலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா லைசிஸ் அப்படின்ற பிரேக் டவுன், ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷனை கிரியேட் பண்ணும். ஸோ குளுக்கோகானுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுலார் அப்டேக்கை வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் பண்றது. ஓகே, ஸோ குளுக்கோகான் ரெடியூஸ் தி செல்லுலார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இதுக்கு பேரு ஹைப்பர்
கிளைசிமிக் ஹார்மோன், அதாவது பிளட்ல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வேலை செய்யற ஹார்மோன் தான் இன்சுலின். இது ஒரு பெப்டைடு ஹார்மோன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இது ஆப்போசிட்ல வேலை செய்யும். இதனுடைய வேலை என்னன்னா ஹெப்படோசைட்ஸ் அண்ட் அடிப்போசைட்ஸ் மேல ஆக்ட் ஆகி செல்லுலார் அப்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது செல்ஸ் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை அப்டேக் பண்ணி யூட்டிலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்? பிளட்ல இருந்து குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிடுச்சுன்னா பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறையும். அதனாலதான் இது இந்த இந்த ஹார்மோன் அப்படின்றது வந்து நம்ம ஹைப்போகிளைசிமிக்னு சொல்றோம். ஸோ குளுக்கோஸ் லெவல் பிளட்ல குறைக்கிற வேலையை இது செய்யும். ரைட். இது மட்டும் இல்லாம இன்சுலினுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னா இட் கேன் ஸ்டிமுலேட் கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு கிளைகோஜன், அதாவது கிளைகோஜெனிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து குளுக்கோஸை வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ கிளைகோஜெனிசிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ், கிளைகோஜினோலைசிஸ், இந்த 3 ப்ராசஸ்க்கும் டெஃபினிஷனை தனித்தனியான ஞாபகம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ரைட். ஒருவேளை இந்த ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன் தொடர்ந்து இருந்தால் அது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி இது படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ யூரின் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீட்டோன் பாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஓகே, இதெல்லாமே இந்த டிசீஸ்னுடைய சைடு எஃபெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டெஸ்டிஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஸ்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம ஸ்க்ரூட்டல் சாக்ல ஐ மீன் அவுட் சைடு அப்டோமினல் ரீஜன்ல இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல்ல இது பிரைமரி செக்ஸ் ஆர்கனாகவும் இருக்கும், எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ், ஓகே, நமக்கு தெரியும் அதில் வந்து இன்டர்ஸ்டீஷியல்ஸ் ரீஜன் இருக்கும், அதில் லெடிக் செல்ஸ் இருக்கும் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ். இந்த செல் செக்ரேட் பண்ணக்கூடிய ஆண்ட்ரோஜன் தான் டெஸ்டோஸ்டிரான் அப்படின்றது. ஸோ ஆண்ட்ரோஜன் வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட், மெச்சூரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேல் accessory sex organs like epididymis, vas deferens, seminal vesicle, prostate gland, urethra development maturation இது தேவை. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து மஸ்குலர் growth ஆஃப் ஃபேஷியல் அண்ட் ஆக்சிலரி அக்ரெசிவ்னஸ், லோ பிச் ஆஃப் வாய்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்றதும் இந்த ஹார்மோன் தான். ஓகே, ஆண்ட்ரோஜனுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்போர்ஸ் மீன் இந்த இடத்துல ஸ்பெர்ம்ஸ் ஃபார்மேஷன், அதாவது ஸ்பெர்மட்டோ ஜோவா ஃபார்ம் ஆகுது. ஆண்ட்ரோஜனுடைய இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா இட் ஆக்ட் ஆன் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி மேல் செக்ஷுவல் பிஹேவியர், லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, இந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் அனபாலிக் எஃபெக்ட்ஸ் ஆன் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். இந்த அனபாலிசம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, சிந்தட்டிக். இது நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இந்த லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ரொம்ப ஹிடனா இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆகும். அடுத்து ஓவரி. அஃப்கோர்ஸ் ஓவரியை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது ஒரு ஃபீமேலில் இருக்கக்கூடிய பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஸோ இது வந்து மென்சுரல் சைக்கிளுக்கு தேவையான முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ குறிப்பாக இந்த இடத்துல ஓவரியிலிருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். அதை ஐ மீன் அந்த ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான். இதெல்லாம் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேயே படிச்சிருப்போம். குயிக்காக நான் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இதில் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் க்ரோயிங் ஃபாலிக்கல், ஓவரியன் ஃபாலிக்கல் இருந்து செக்ரேட் ஆகக்கூடியது. இது ஓவுலேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் கார்பஸ் லூட்டியமா அது மாறினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ரைட். இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓவுலேஷன், இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் தி growth and activities of female secondary sex organs and development of growing ovarian follicle, appearance of female secondary sex characters. ஓகே, அப்புறம் மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் தேவை. ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியரை கூட இந்த இடத்துல ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது இட் சப்போர்ட்ஸ் ப்ரெக்னென்சி அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மில்க் செக்ரேஷன். ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மில்க் ஃபார்மேஷனுக்கு எஜெக்ஷன் ஃபார்மேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரோலாக்டின், எஜெக்ஷனுக்கு வந்து ஆக்சிடோசின், இந்த இடத்துல மில்க் செக்ரேஷனுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, ஸோ ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஹார்ட், கிட்னி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ஸ்ல இருந்து கூட சில ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகி முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் மெக்கானிசம் மூலமா ஒரு ப்ரெஷர் வந்து பாடியில பிளட் வெசல்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆன பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் ஆக்சியல் நாட்ரியூரிட்ரிக் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பிளட் வெசல்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து ஜெக்ஸ்டா குளோமெருலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய
கிட்னியினுடைய இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பெப்டைடு ஹார்மோன் தான் எரித்ரோபொய்டின். இது வந்து எரித்ரோபொய்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் செல்ஸ் present in different parts of gastrointestinal tract. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரின், செக்ரேட்டின், கோலிசிஸ்டோகைனின், கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்லேருந்து ரிலீஸ் ஆகும். அதில் கேஸ்ட்ரின் அப்படின்றதுனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் மேலே ஆக்ட் ஆகி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பெப்சினோஜனுடைய செக்ரேஷனுக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி செக்ரேட்டினுடைய ரோல் என்னன்னா இந்த இடத்துல எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ் மேல போய் ஆக்ட் ஆகி அங்கிருந்து வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்து கோலிசிஸ்டோகைனின் சிசிகே வந்து போத் பேன்க்ரியாஸ் அண்ட் கால் பிளேடர் மேல ஆக்ட் ஆகி ஸோ இந்த இடத்துல வந்து பேன்க்ரியாட்டிக் என்சைம் செக்ரேஷனுக்கும் பைல் ஜூஸ் செக்ரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், இது சிசிகேனுடைய ரோல். அடுத்து வந்து ஜிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஐபின்றது வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணும் கேஸ்ட்ரிக் செக்ரேஷனை. அது மட்டும் இல்லாம கேஸ்ட்ரிக்னுடைய மொபைலிட்டியும் இன்ஹிபிட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். எல்லா கிளான்ஸும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பத்தி கேட்கலாம். ஓகே, இது இல்லாம நான் எண்டோக்ரைன் டிஷ்யூவும் சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அது நம்ம growth factors அப்படின்னு சொல்லுவோம். இந்த growth factors நம்மளுடைய நார்மலான டிஷ்யூனுடைய growthக்கும் ரிப்பேரிங் அண்ட் ரீஜெனரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் பார்க்கலாம். ஜென்ரலா ஹார்மோன்ஸ்க்கு வந்து ரிசெப்டார்ஸ் வந்து டார்கெட் செல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த ரிசெப்டார்ஸ் ஒன்று செல் மெம்பரேன்ல இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி செல் மெம்பரேன்ல இருக்கும்போது அது அந்த மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிசெப்டார்ஸ் பிரசன்ட் இன்சைட் தி டார்கெட் செல்ஸ் அது நம்ம இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்டா நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ் அப்படின்றது நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். சிலது வந்து மெம்பரேன்ல ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பைண்டிங் ஆஃப் ஏ ஹார்மோன் டு இட்ஸ் ரிசெப்டார் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டு இதுலயும் இருக்கும். பட் அங்க ரிசெப்டார்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஈச் ரிசெப்டார் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஒன் ஹார்மோன். ஸோ ஒன்லி ஹென்ஸ் அந்த ஹார்மோன் மட்டும்தான் அந்த ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸோட பைண்ட் ஆகும். ஓகே, ரைட். இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் மெட்டபாலிசம் மாத்துறதுல இந்த ஹார்மோன்ஸ்க்கு முக்கியமான ரோல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அந்த கெமிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில ஹார்மோன்ஸை பெப்டைட், பாலிபெப்டைட், புரோட்டீன் ஹார்மோன்ஸா பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின், குளுக்கோகான், பிட்யூட்ரி ஹார்மோன், ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில வந்துடும். இதெல்லாம் ஸ்டீராய்டு ஹார்மோன்னா கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோடியல் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோனை ஐடோதைரோனின் அப்படின்னும், எஃபினெஃப்ரின் அப்படின்னு அமினோ ஆசிட் டெரிவேட்டிவாகவும் நம்ம பிரிக்கணும். அகைன் இதுவும் வந்து ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் கொஸ்டினா கேட்கலாம். சரி, இப்போ நம்ம மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன் எப்படி வந்து செல்லுக்குள்ள அந்த சேஞ்சஸ் எடுத்துட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து டார்கெட் செல்லை போய் ரீச் பண்ணும் அண்ட் அதுவும் செல் மெம்பரேன் வரையும் தான் ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செகண்டரி மெசஞ்சர்ஸை ஜென்ரேட் பண்ணும். உங்களுக்கு கொஸ்டின் எப்படின்னா செகண்டரி ஜென்ரேட்டர்ஸ் யாரெல்லாம், ஸோ யாரெல்லாம் செகண்டரி மெசஞ்சர்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ சைக்ளிக் ஏஎம்பி, IP3, CA++, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்டரி மெசஞ்சர்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் போயிட்டு செல்லுலார் மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்மோன் டைரக்டா செல்லுக்குள்ள டிராவல் ஆகாது, மெம்பரேன் ஏரியால போய் பவுண்ட் ஆகி அங்கிருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸோட ரியாக்ட் ஆகி அங்கிருந்து செகண்டரி மெசஞ்சர் மூலமா தான் செல்லுலார் ஆக்டிவிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, அடுத்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஹார்மோன்ஸ் which interact with the intracellular receptors. இன்டர்செல்லுலார், இன்ட்ராசெல்லுலார். இன்ட்ரானா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட, அது நம்ம ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அண்ட் ஐடோதைரோனின். நோட் பண்ணிக்கோங்க, ஐடோதைரோனினும் ஸ்டீராய்டு ஹார்மோனும் தான் இன்ட்ராசெல்லுலார் ரெசெப்டார்ஸோட பைண்ட் ஆகி ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். ஸோ இது வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் குரோமோசோமல் ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது தான் இன்ட்ராசெல்லுலார். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ பயோகெமிக்கல் ஆக்ஷன்ஸ் மூலமா இந்த இடத்துல நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுனுடைய ஆக்டிவிட்டியும் ரெகுலேட் பண்ணும். ஓகே, இதுல நீங்க வந்து FSH, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்.
இங்கிருந்து ரெஸ்பான்ஸ் மூலமா செகண்டரி மெசஞ்சர்ஸ் ரியாக்ட் ஆகி பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரி நியூடெட் க்ரோத். இதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். இது நேரா நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் மேல போய் ரியாக்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரும். ஸோ இந்த இடத்துல ஜீன்ல குரோமோசோம்ல சேஞ்சஸ் எடுத்து வந்தா அது இன்ட்ராசெல்லுலார். மேலிருந்து வந்தா அதை வந்து வெளியிலேருந்து வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அது செகண்டரி மெசஞ்சர்ஸ் மூலமா நடக்கும், அது இன்டர்செல்லுலார்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த லெசனை முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரொம்ப குயிக்கா எல்லா லைனையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய ஒன் ஷாட் வீடியோஸ் நான் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப அவசியமானதா இருந்தா. ஓகே ரைட். அதே மாதிரி இது சில சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.